ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் கோமதி அம்மா அழுதுகிட்டே போயிட்டு மீனாட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன், அவர்கிட்ட சொன்னால் தான் அவர் புரிஞ்சுப்பாரு, என் பையனை போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தாயா இவங்க கவலைப்படுறது ஓகே தான். ஆனால் சொன்னால் எல்லாரோட கதையும் காலின்னு சொல்லிட்டு மீனை பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சொல்லாதீங்க எத்த வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக நடப்பு என்னங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டு மாமியார் சொல்கிறது தானே மருமகள் கேட்கணும். இங்கே ஆப்போசிட்டாக நடக்குது. இப்போ சீரியல் எப்படி ஆப்போசிட்டாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாக சொல்கிறத நம்ம கோமதி அம்மா கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் சோகமாக 3 பேர் உட்காந்துருக்க, குத்த வச்சு உட்காந்துருக்கேம்மா, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, தங்கமயில் எரியிற நெருப்பில் எண்ணெயிலே தூக்கி ஊற்றுதுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காரர் அடித்தாங்களே, அது தப்பா பண்ணலையான்னு கேட்குது. இப்போ என்ன சொல்ல வர நீ, இப்போ என்ன தப்பாக நினைக்கணுங்கிறதுக்கோசரமே சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜுகிட்ட இப்படி உசுப்பே தெரியாமல் நீ பார்க்குற வேலை நல்ல வேலையாக இருக்காமா, போமா கம்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு என்னடா அது நம்மளை தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களேன்னு வயிறு எரியுது. யாருக்கு? நம்ம தங்கமயிலுக்கு. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சாப்பிட டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து அங்கிட்டு தட்டை வச்சு டப்புன்னு அடிக்கிறாங்க. என்னடா அது இவ எப்படி அடிக்கிறதுல தட்டு உடஞ்சிருப்போம்னு பயப்படுறாரு. என்னையா நீ இப்படி பண்றிய அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா பாண்டியன் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குடும்ப பொண்ணாக இருந்தால் வேறு என்ன பண்ண முடியும், இதை தானே பண்ண முடியும், கோவத்தை இப்படி தான் காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. கதிர் எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து வேறு லெவலில் ஆகி இவர் போகிற கனவு கோட்டை வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குன்னக்கூடியை நான் விலைக்கு வாங்கிடுவேங்கிறாரு. வேறு லெவல்ப்பா, வரே வா கதிர், உங்களால் முடியும், நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். குன்னக்கூடிய விலைக்கு வாங்கிடுங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவன் ஆசை மஞ்சு வாண்டு தான் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கனவு கோட்டை எல்லாம் சொன்னோன்னே கதிர் உன்னால முடியும்னு சொல்லிட்டு அண்ணி வாழ்த்து சொல்றாங்க. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ